ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கல்வாரி நேசம் ஊழியங்கள் சார்பாக உங்கள் அனைவரும் எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நான் கொடுக்கும் செய்தியின் தலைப்பு ஞானவான்கள். ஏனென்றால் இந்த உலகத்தில் அறிவை தேடி நாடுகிறவர்கள் ஏராளமான பேர். நாம் சிறு பிள்ளைகளாக இருந்த பொழுதே நாம் பெற்றோர்களால் நாம் பயிற்சிக்கப்படுகிறோம். இந்த பாடங்களை நன்றாக படிக்க வேண்டும், அதை படிக்க வேண்டும், எந்த படிப்பு படித்தால் அதிகமான வேலை கிடைக்கும், நல்ல வேலை கிடைக்கும், நல்ல சம்பாத்தியம் செய்யலாம், எப்படி என்று அதையே நாம் நாடி தேடிக்கொண்டே இருக்கிறோம். நாம் அறிவை அதிகமாக நாடி தேடுகிறோம். ஆனால் இந்த ஞானத்தை தேடுகிறோமா என்பதை நாம் சிந்தித்து கூற கடமைப்படுத்தியுள்ளோம். ஏனென்றால் இந்த ஞானம் என்பது தெய்வீக வெளிப்பாடை குறிக்கிறது. நாம் கிறிஸ்தவர்களாகி நமக்குள் ஒவ்வொருவருக்கும் நாம் தெய்வீக வெளிப்பாடு இருக்கும் பொழுது மட்டும்தான் நாம் நமக்கு வரும் ஆபத்துகளை உணர்ந்து கொள்ளலாம், நம்முடைய எதிர்காலம் எப்படி இருப்பதும் என்பதை புரிந்து கொள்ளலாம். நாம் அனாவசியமாக மற்றவர்களை தீர்க்க தரிசன வரம் பெற்றவர்களை நாடி நாம் தேவையில்லை. ஏனென்றால் அந்த காலத்தில் தீர்க்க தரிசன வரம் பெற்றவர்கள் தான் ஞான திருஷ்டிக்காரர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். ஏனென்றால் அவர்களிடம்தான் தெய்வீக வெளிப்பாடு கிடைக்கும். யார் இவருக்கு பின்பார்ந்து அரசாங்கத்தை ஏற்று நடப்பார்கள், இந்த காரியம் எப்படி நடக்கிறது என்றெல்லாம். உதாரணமாக சவுல் ராஜாவாக ஆகிறதுக்கு முன்பதாகவே அவர் தன் கழுதையை தேடி தன் எஜமானனோடு தேடி திரிந்து கொண்டே இருந்தார். கிடைக்கவே இல்லை. ஆனால் அவர் வருவதற்கு 2 நாளைக்கு முன்பதாகவே இஸ்ரவேலின் ராஜாவாக வரப்போகிறவர்களிடத்தில் கழுதையை தேடி வருவார் என்று சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு ஒரு வெளிப்பாடு வெளிப்பட்டது. ஆகையால் தான் அவர் சவுல் தன் வேலைக்காரனிடம் கூறுகிறார், நான் இங்கே ஒரு வேலைக்காரன் சவுலிடம் கூறுகிறார், இங்கே ஒரு ஞான திருஷ்டிக்காரர் இருக்கிறார், அவரிடம் சென்றால் நம் கழுதைகள் என்ன கதி என்ன என்பதை தெரிந்துவிடும் என்று கூறுகிறார். அவ்வாறு அவர்கள் வரும் பொழுது சாமுவேல் அவரை நோக்கி, கழுதையை பற்றி கவலைப்பட வேண்டாம், உன்னை வேலைக்காரனை அனுப்பிவிட்டு உன்னை தேவன் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ண சித்தமுள்ளவராக இருக்கிறார் என்று ஒரு வெளிப்பாடை கூறுகிறார். இதுதான் ஞான திருஷ்டிக்காரரின் வெளிப்பாடு, தெய்வீக வெளிப்பாடு. அந்த தெய்வீக வெளிப்பாடு இருக்கும் பொழுது நமக்கு எந்த கூச்சல் குழப்பம் எதற்குமே தேவையே இல்லை. ஏனென்றால் இதுதான் இவருக்கு பின் இவர்தான் என்று, இதற்கு பின் இதுதான் நடக்கும் என்று நாம் உண்மையாக உணர்ந்து கொண்டோமானால் நாம் அதிகமாக கலக்கமோ கலங்கி தவிக்கவோ தேவையே இல்லாமல் இருக்கிறது. நமக்கு பிற்பாடு என்ன நடக்கும், நம் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று கவலையினால் தான் அநேக காரியங்களில் நாம் சோர்ந்து போகிறோம். ஆகையால் நாம் ஞானவானாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஏனென்றால் பிரசங்கி கூட நீதிமொழிகளில் கூறுகிறார், நீ ஞானவானாகி என் இதயத்தை சந்தோஷப்படுத்து என்று கூறுகிறார். நீங்கள் பிரசங்கி 19:2 பார்த்தீர்கள் என்றால், மேலும் 9:2 பிரசங்கி ஞானவனாய் இருந்தபடியினால் அவர் ஜனத்தில் அறிவை போதித்து கவனமாய் கேட்டறிந்து அநேகம் நீதிமொழிகளை சேர்த்து எழுதினார். பிரியமானவர்களே, இங்கு சாலமோன் ராஜா ஞானவானாக இருந்தார். அவர் அநேக நீதிமொழிகளை கேட்டிருந்து சேர்த்து எழுதினார். அவர் ஞானத்தை போதித்து கவனமாய் கேட்டாராய்ந்து. ஒரு ஞானியின் ஒரு குணம் என்றால் அவர் ஞானத்தை போதிக்குவர். அவர் வாயிலிருந்து ஞானமும் புத்தியும் வரும். ஆண்டவராகிய தேவாதி தேவன் வாயிலிருந்து ஞானமும் புத்தியும் வரும். அதே போல்தான் நாம் அவரோடு சஞ்சரிக்கும் பொழுது நம்முடைய வாயிலிருந்தும் ஞானமும் புத்தியும் வரும். அவ்வாறு சாலமோன் ராஜா தேவனிடத்திலிருந்து தெய்வீக ஞானத்தை பெற்றுக்கொண்டிருந்தபடியினால் அவர் ஞானத்தை அதிகமான பேருக்கு போதித்தார். கவனமாய் கேட்டாராய்ந்து அநேகம் நீதிமொழிகளை தேடி எழுதினார். நீங்கள் சாலமோன் ராஜாவின் வாழ்க்கை சரித்திரத்தை படிக்கும் பொழுது அவர் 3000 நீதிமொழிகளை சேர்த்து எழுதினார். மேலும் எல்லா காரியத்தையும், இந்த ஒரு சிறு பூண்டிலிருந்து பெரிய மரம் வரைக்கும் எல்லா காரியத்தையும் குறித்து எழுதி வைத்திருந்தார். அநேக வெளிப்பாடுகள் நமக்கு இப்பொழுது கிடைக்கவில்லை. ஆனால் வேதாகம் சொல்கிறது அவர் எல்லாவற்றையும் குறித்து எழுதியிருந்தார். சேபாவின் ராஜஸ்ரீ கூட சாலமோனின் ஞானத்தை கேட்க அந்த எத்தியோப்பியா தேசத்திலிருந்து வெகு தொலைவில் இருந்து பிரயாணப்பட்டு வந்தார். கிழக்கத்திய புத்திரர் யாவரும் சாலமோனின் ராஜாவின் ஞானத்தை கேட்பதற்கு அதிக ஆர்வம் காட்டினார்கள். பிரியமானவர்களே, இதுதான் ஞானவான்கள் என்பது. நாம் எவ்வாறு ஞானவான்களாக இருப்போம் என்பதை சில காரியங்களில் இருந்து நாம் அறிந்து கொள்ளலாம். முதலாவது சங்கீதம் 107:43,
எவன் ஞானமுள்ளவனோ அவன் இவைகளை கவனிக்க கடவன். ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபைகளை உணர்ந்து கொள்வார்கள். நாம் ஞானவான்களாக இருக்கும் பொழுது நாம் எப்பொழுதுமே நம்முடைய சுயபலத்தையோ சுய ஆடம்பரத்தையோ சுய மதிப்பையோ சார்ந்து கொள்ளாமல் எல்லாவற்றிலும் தேவனுடைய கிருபையை சார்ந்து கொள்வோம். ஞானவான்கள் தேவனுடைய கிருபையை உணர்ந்து கொள்வார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. அப்படி என்றால் எல்லா காரியத்தையும் நாம் நடக்கும் ஒவ்வொரு சின்ன சின்ன நன்மையான காரியங்களையும் செம்மையான காரியங்களையும் நாம் உயர்வானாலும் தாழ்வான் தேவனுடைய கிருபை தான் என்னை வழி நடத்துகிறது. கிருபையினால் தான் நான் இவ்வளவு தூரம் இந்த உலகத்தில் வந்தேன் என்று நாம் உணர்ந்து கொள்ளலாம். ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபையை உணர்ந்து கொள்வார்கள். நான் சமீபத்தில் கூட ஒரு சாட்சியை கேட்கும் பொழுது, அவர் மிகவும் ஏழ்மையான ஒரு குடும்பத்தில் பிறந்தவர், அதிக தரித்திரத்தில் வாழ்ந்து வந்தவர். ஆனாலும் அதிகமாக கஷ்டப்பட்டு படித்து தேவனை அறிந்தபடியினால் தேவனை பற்றி கொண்டு முன்னேறினார். அவர் DRDOவில் ஒரு பெரிய சயின்டிஸ்டாக உயர்த்தப்பட்டார். அப்பொழுது அவர் கூறினது, நான் 5வது வரைக்கும் கூட நான் செருப்பே காலில் போட்டுக்கொண்டு செல்ல முடியாது, அந்த அளவுக்கு வறுமை. ஆனாலும் ஒரு கிழிந்த டவுசர் தான் அணிந்து கொண்டு செல்லுவேன், வேறு வழி இல்லை. ஏன்னால் தகப்பனார் கூலி வேலை, தாயாருக்கும் படிப்பறிவு இல்லாதவர்கள். அப்படிப்பட்ட ஒரு சிறுமியான குழி இருந்து அவர் தேவனை அறிந்து கொண்டபடியினால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டபடியினால் அவர் அதிகமான உயர்தரத்துக்கு உயர்த்தப்பட்டார். ஒரு பெரிய மிகவும் சிறந்த அக்னி என்னும் ஒரு பரிசையும் அவர் மன்மோகன் சிங் அவர்களிடமிருந்து வாங்கி பெற்றுக்கொண்டார். DRDOவில் பெரிய சயின்டிஸ்டாக உயர்ந்தார். அப்பொழுது அவர் சாட்சியை சொல்லும் பொழுது, எல்லாம் கர்த்தருடைய கிருபை. நான் என்ன பேச வேண்டும் என்று நினைப்பதற்கு நான் தேவனிடம் கேட்கும் பொழுது, அந்தந்த காரியத்துக்கு இவ்வாறு பேச வேண்டும், இந்தந்த காரியங்களில் இவ்வாறு செயல்பட வேண்டும். எதிரிகளின் சக்தி இருந்தால் கூட நான் தேவனிடமிருந்து ஞானத்தை பெற்றுக்கொண்டபடியினால் அவருடைய கிருபையினால் நான் இவ்வளவு அதிகமான உயரத்துக்கு முன்னேறி இருக்கிறேன் என்று கூறினார். பிரியமானவர்களே, நாம் முதலாவது ஞானவானாக இருக்க வேண்டிய தகுதி நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதுதான். ஏனென்றால் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தான் ஞானமும் கிருபையும் சத்தியமும் உடையவர். ஞானவான்கள் கிருபையை உணர்ந்து கொள்வார்கள். நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த கிருபையிலே மிகவும் அதிகமாக பலப்பட்டு எதற்கெடுத்தாலும் இது தேவனுடைய கிருபையினால் வந்தது என்று நாம் சொல்லுவோம். நீங்கள் சங்கீத புஸ்தகத்தை படித்தீர்கள் என்றால், எல்லாவற்றிற்கும் கர்த்தருடைய கிருபை நல்லது, கர்த்தர் கிருபையானவர், அவரை கருவியால் ஸ்தோத்திரிக்க கடவோம் என்றெல்லாம் கிருபை என்று அந்த வார்த்தை அதிகமாக வந்து கொண்டே இருக்கும். அந்த அளவுக்கு நாம் தேவனுடைய கிருபையை உணர்ந்து கொள்கிறோமா என்று நாம் சிந்திக்க கடமைப்படுவோம். நாம் ஞானவானாக இருக்கும் பொழுது மட்டும்தான் தேவனுடைய கிருபையை நாம் அறிந்து கொள்ள முடியும். யோவான் 1:4, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார், அவருடைய மகிமையை கண்டோம், அது பிதாவுக்கு ஒரே பேரானுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. பிரியமானவர்களே, நாம் தேவனுடைய கிருபையை ஞானவான்கள் உணர்ந்து கொள்வார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. எப்பொழுது நாம் தேவனுடைய கிருபையை உணர்ந்து கொள்வோம் என்றால், நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான். ஏனென்றால் அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையும் சத்தியத்தினால் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அந்த கிருபையானவரை நமக்குள் வாசமாக இருக்க செய்யும் பொழுது மட்டும்தான் நாம் ஞானவான்களாக மாற முடியும். ஞானவான்களாக மாறியிருக்கும் பொழுது நாம் தேவனுடைய கிருபையை உணர்ந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக நீதிமொழிகள் 3:35, ஞானவான்கள் கனத்தை சுதந்திரிப்பார்கள், மதிகேடரோ கனவீனத்தை அடைவார்கள். நாம் ஞானவான்களாக, கிறிஸ்துவுக்குள் ஞானவான்களாக இருக்கும் பொழுது அதிக கனம் பெற்றவர்களாக விளங்குவோம். இந்த ஞானம் என்பது ஏற்கனவே வெளிப்பட்டது போல ஒரு தெய்வீக வெளிப்பாடு. நாம் அநேகர் மத்தியில் நாம் வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது நமக்கு ஒரு சிக்கலான ப்ராப்ளம் நமக்குள் கொடுக்கும் பொழுது அது தெய்வீக ஞானம் வெளிப்பட்டு அதை நாம் சீக்கிரமாக நாம் தீர்த்து வைத்து விடுவோம். மற்றவர்களெல்லாம் தீர்க்க முடியாத ஒரு காரியத்தை நாம் அந்த அளவுக்கு படிப்பறிவு கல்வி அறிவு பெற்று இல்லாதவர்களாக இருந்த காரியத்திலும் தேவன் கொடுக்கிற ஞானத்தினால் அது ஒரு சுலபமாக தீர்வை நாம் முடிவை ஏற்றுக்கொள்ள முடியும்.
நீங்கள் யோசேப்பின் வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், யோசிப்பு அதிகமாக படிக்க இயலவில்லை. ஏன்னால் 17 வயதிலே அவர் அடிமையாக விற்கப்பட்டார், சிறைச்சாலையில் தான் போடப்பட்டார். ஆனாலும் அந்த பார்வோனின் சொப்பனத்துக்கு தீர்வு சொல்லும் பொழுது எகிப்தின் மந்திரவாதிகளாலும் ஞானிகளினாலும் எந்தவித ஒரு தீர்வையும் சொல்ல முடியாமல் இருந்தது. ஆனால் யோசேப்பு தான் அந்த சொப்பனத்தை விளக்கினது மட்டுமல்ல, அந்த பஞ்சகாலத்துக்குரிய ஒரு தீர்வையும் கூறினார். இதுதான் ஞானவான்கள் கனத்தை சுதந்திரிப்பார்கள். இந்த ஞானம் யோசேப்பினிடம் வெளிப்பட்டபடியினால் அவர் எகிப்து தேசத்துக்கு முழுமைக்கும் அவர் ஒரு பெரிய அதிகாரியாக உயர்த்தப்பட்டார். நீங்கள் தானியேலின் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னால் கூட அவர்கள் நேபுகாத்நேச்சாரின் சொப்பனத்தையும் அர்த்தத்தையும் விளக்க வேண்டும் என்று கூட்டி போடும் பொழுது அந்த பாபிலோனில் உள்ள ஞானிகளினாலும் மந்திரக்காரர்களாலும் ஒன்றும் செய்ய முடியாமல் இருந்தது. ஆனால் தானியேலோ அவர் ஜெபம் பண்ணும் பொழுது அது தேவன் வெளிப்பட்டார். அதன் மூலம் நேபுகாத்நேச்சாரின் சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் விளக்கினார். அவர் பாபிலோன் தேசத்திலே மிகவும் உயர்ந்த அதிகாரியாக உயர்த்தப்பட்டார். பிரியமானவர்களே, இதுதான் ஞானவான்கள் கனத்தை சுதந்திரிப்பார்கள், மதிகேடரும் கனவீனத்தை அடைவார்கள். நாம் ஞானவான்களாக இருக்கும் பொழுது நமக்கு ஒரு கனம் வரும். கனம் என்றால் ஒரு புகழ்ச்சி வரும். நாம் எந்த இடத்தில் வேலை செய்தாலும், அது எப்பேற்பட்ட வேலையாக இருந்தாலும், அந்த வேலையில் நம்முடைய ஞானம் நமக்கு வெளிப்படும் பொழுது நிச்சயமாகவே தேவன் ஒரு கனத்தை நமக்கு கொடுப்பார். ஆகையால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, நீங்கள் அறிவில் நிறைந்தவர்களாக இருக்கலாம், ஆனால் ஞானத்தில் குறைவுள்ளவராக இருக்கும் பொழுது நாம் பதவிக்கு நாம் அறிவுக்கேற்ற எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையும் எட்ட முடியாதபடி இருக்கலாம். ஆனால் தெய்வீக ஞானமும் அறிவும் சேரும் பொழுது நிச்சயமாகவே நாம் அதிக கனம் பெற்றவர்களாக, புகழ்ச்சி பெற்றவர்களாக தேவன் நமக்கு உயர்த்த வல்லவராக இருக்கிறார். ஆகையால் ஞானவான்கள் கனத்தை சுதந்திரிப்பார்கள். அந்த கனத்தை சுதந்திரிக்கத்தக்கதாக நாம் ஞானவான்களாக இருக்கும்படி தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. அடுத்ததாக நீதிமொழிகள் 10:14, ஞானவான்கள் அறிவை சேர்த்து வைக்கிறார்கள், மூன்றிய வாய்க்கு கேடு சமீபத்திருக்கிறது. பிரியமானவர்களே, இங்கு ஞானவான்கள் அறிவை சேர்த்து வைக்கிறார்கள். அறிவு என்பது அதிகமான படிப்பு. நாம் ஞானவானாக இருக்கும் பொழுது மட்டும்தான் எந்தெந்த படிப்பு படித்தால் எந்தெந்த காரியங்களில் நாம் உயர முடியும் என்று நமக்கு தெரியும். இல்லை என்றால் ஏதோ பொதுவாக எல்லாரும் படிப்பது போல ஒரு படிப்பை படித்து கொண்டு நாம் ஆற்றோடு அடித்து செல்வது போல நாமும் அடித்து செல்லப்பட்டு கொண்டே இருப்போம். இன்றும் கூட அநேகர் படித்தவர்கள் சரியான வேலை கிடைக்காமல் தவித்து கொண்டிருக்கிறார்கள். காரணம், அவர்கள் எந்த பாடத்துக்குரிய அறிவை நாம் சேமித்து வைத்தால் நமக்கு ஒரு ஏற்ற வேலை கிடைக்கும் என்ற காரியத்தை குறித்து உணராதவர்களாக இருக்கிறார்கள். ஆகையால் நாம் ஞானவானாக இருக்கும் பொழுது ஞானவான்கள் அறிவை சேர்த்து வைக்கிறார்கள், மூடருடைய வாய்க்கு கேடு சமீபத்திருக்கிறது. ஆகையால் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற பிரியமானவர்களே, நமக்கும் கூட எந்த திசை தெரியாமல் நான் இவ்வளவு படித்தும் எந்த வேலையும் கிடைக்காமல் இருக்கிறது என்று நீங்கள் தவிர்க்கிறீர்களா? நீங்கள் ஞானத்தை தேவனிடம் பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் மண்டியிடுங்கள். நிச்சயமாகவே உங்கள் படிப்புக்கேற்ற வேலை எங்கு இருக்கிறது என்பதை தேவன் உணர்த்தி தருவார். அதுதான் ஞானவான்கள் அறிவை சேர்த்து வைக்கிறார்கள். ஆகையால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, நீங்கள் மனம் தள்ள வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம். எக்காலத்திலும் தேவன் நமக்கு நன்மையை அள்ளி செய்ய வல்லவராக இருக்கிறார். அடுத்ததாக நீதிமொழிகள் 13:14, ஞானவான்களுடைய போதகம் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். நாம் ஞானவான்களாக இருக்கும் பொழுது நம்முடைய போதகம் ஒரு ஜீவ ஊற்றை போல இருக்கும். அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். நம்மளிலிருந்து புறப்படுகிற எந்த ஒரு போதகமான வாழ்க்கையும், முக்கியமாக இதை ஊழியக்காரர்களுக்கு நாம் எடுத்துக்கொள்ளலாம். நாம் ஞானவான்களாக இருக்கும் பொழுது மட்டும்தான் நாம் போதகம் ஒரு ஜீவ ஊற்றை போல் புறப்பட்டு அநேகருக்கு அது ஆறுதல் படுத்தும், தேர்தல் கொடுக்கும், எல்லா கவலை கஷ்டங்களிலிருந்தும் அவர்களை நிவர்த்தியாக்கும். ஏனென்றால் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் போதகம் ஒரு ஜீவ ஊற்றை போல் இருந்தது. அந்த ஜீவ ஊற்றை நாடி அநேக மக்கள் அவர்கள் எங்கு சென்றாலும் ஓடி ஓடி வந்தார்.
வந்தார்கள். அவர்கள் என்ன பேசுவார்கள்? எவ்வளவு ஆறுதலாக இருக்கிறது. அவர் சுகம் அளிக்கிறார், என்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைக்கிறார், தீர்க்க முடியாத காரியங்களை எல்லாம் கூட அவரிடமிருந்து விளங்கிக் கொள்ளலாம் என்று அவர் போதகத்தை கேட்பதற்காக ஏராளமான திரள்கூட்டமான ஜனங்கள் 3 நாள் கூட சாப்பிடாமல் வைத்திருந்தார்கள். ஏனென்றால் வேதாகம் சொல்லுகிறது, ஞானவானுடைய போதகம் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். இந்த ஜீவ ஊற்றாகிய நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டிருக்கும் பொழுது நிச்சயமாகவே நம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் மற்றவர்களுக்கு ஒரு போதகம் போல் காணப்படும். அதனால் நாம் நம்மை மட்டுமல்ல மற்றவர்களையும் கூட மரணக்கண்ணியிலிருந்து விடுவிக்கத்தக்கதாக மாற்றி விடுவோம். ஆகையால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களை, நீங்கள் ஞானமுள்ள வார்த்தைகளை பேசுகிறீர்களா? நீங்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் மற்றவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கிற வார்த்தைகளாக இருக்கிறதா என்று நாம் சிந்திப்போம். அநேக காரியங்களை குறித்து நாம் கதை பேசிக்கொண்டு நம் நேரத்தை வீணடித்துக் கொண்டே இருப்போம். அது ஜீவ ஊற்றாக நம் வார்த்தை செயல்படாது. ஆனால் ஞானவான்களுடைய போதகம் மட்டும்தான் நாம் ஜீவ ஊற்று என்று கூறப்படுகிறது. அடுத்ததாக நீதிமொழிகள் 17:28, பேசாதிருந்தால் மூடனும் ஞானவான் என்று எண்ணப்படுவான், தன் உதடுகளை மூடுகிறவன் புத்திமான் என்று எண்ணப்படுவான். இது பாருங்கள், இந்த வேதாம் நம்மை எச்சரிக்கிறது. நீதிமொழிகள் 17:28, பேசாதிருந்தால் மூடனும் ஞானவான் என்று எண்ணப்படுவான், தன் உதடுகளை மூடுகிறவன் புத்திமான் என்று எண்ணப்படுவான். நம் அநேகம் தரங்களில் நம் மௌனம் காண்பிக்கிறது தான் மிகவும் சிறந்தது என்று வேதாந்தத்தின் அடிப்படையிலிருந்து நாம் காணலாம். ஏனென்றால் பேசாதிருந்தால் மூடனும் ஞானவான் என்று எண்ணப்படுவோம். நாம் அதிகமாக பேசி பேசி நம் திறமைகளை வெளிப்படுத்துகிறோம். பேச்சு சாதுரியத்தில் இருந்தால்தான் இந்த உலகத்தில் நாம் பிழைக்க முடியும் என்றெல்லாம் ஒரு கருத்து கொண்டிருக்கோம். ஏனென்றால் நாம் பேசினால்தான் இந்த உலகத்தில் எல்லா காரியத்தையும் சாதிக்க முடியும், இல்லை என்றால் நாம் தோற்றவர்கள் போல் உணர்ந்து கொள்வார்கள் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் வேதாகம் சொல்கிறது, பேசாதிருந்தால் மூடனும் ஞானவான் என்று எண்ணப்படுவான். அதற்காக நாம் பேச வேண்டிய காரியங்களை பேசாமல் இருக்கக்கூடாது. எதற்கெடுத்தாலும் அலப்புகிற மூடனாக இருக்கக்கூடாது. ஆகையால் எந்தெந்த சமயத்தில் நாம் எப்பொழுதும் மௌனம் காண்பிக்க வேண்டும் என்பதை நாம் ஞானமானாய் இருக்கும்போது மட்டும்தான் உணர்ந்து கொள்ள முடியும். அநேகம் தரம் நாம் அனாவசியமாக நாம் வாயின் வார்த்தைகளை விட்டு அதன் மூலமாக அதிக பிரச்சனைக்கு உள்ளாக இருப்பதை நாம் அறிந்திருக்கிறோம். பிற்பாடு ஒரு காலத்தில் நினைத்திருக்கும் பொழுது, இப்படிப்பட்ட வார்த்தைகளை எல்லாம் நான் பேசியிருக்கக்கூடாதே, நான் ஏன் பேசினேன், என்னுடைய கோபத்தினாலும் என்னுடைய ஒரு ஆதங்கத்தினாலும் என்னுடைய உக்கிரத்தினாலும் அதிகமாக அவர்களை இப்படி மரியாதை குறைவாக பேசிவிட்டேனே, இவர்கள் பின்பாக புரளி பேசிவிட்டேனே என்றெல்லாம் நாம் வருந்த நேரிடும். ஆகையால் தேவன் கொடுக்கும் ஞானத்தால் நிரப்படும் பொழுது மட்டும்தான் நான் எந்த காரியத்தில் எப்பொழுது மௌனம் சாதிக்க வேண்டும், எப்பொழுது பேச வேண்டும் என்ற ஒரு அறிவை, ஞானத்தை தேவன் தருவார். அதற்கு நாம் தேவனிடத்தில் மன்றாட வேண்டும். தேவனே, என் வாய்க்கு காவல் வையும், உமக்கு பிரியமானவர்களை மட்டும் நாம் பேச எனக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று கேட்க வேண்டும். ஏனென்றால் நீதிமொழிகள் நம்மை எச்சரிக்கிறது, பேசாதிருந்தால் மூடனும் ஞானவான் என்று எண்ணப்படுவான். ஆகையால் நாம் முதல்களின் வாசல்களை காத்து கொள்ள தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. அடுத்ததாக நீதிமொழிகள் 10:8, இருதயத்தில் ஞானம் உள்ளவன் கட்டளைகளை ஏற்றுக்கொள்கிறான், அலப்புகிற மூடன் விடுவான். நாம் இருதயத்தில் ஞானம் உள்ளவர்களாக இருக்கும் பொழுதுதான் நாம் கட்டளைகளை ஏற்றுக்கொள்வோம். இந்த கட்டளைகள் என்பது வேதாந்தத்தில் உள்ள எல்லா கட்டளைகளும், இதை செய்ய வேண்டும், இதை செய்யக்கூடாது, இப்படிதான் இருக்க வேண்டும், கற்பனைகளையும் கட்டளைகளையும் நாம் இருதயத்தில் ஞானம் உள்ளவர்களாக இருக்கும் பொழுது மட்டும்தான் தேவனுடைய கட்டளைகளை நாம் ஏற்றுக்கொள்வோம். இல்லை என்றால் நான் ஒவ்வொரு கட்டளைக்கும் ஒரு விதண்டாவாதம் பேசி, இது எப்படி சாதிக்க முடியும், இந்த காலத்தில் இப்படியெல்லாம் செய்ய முடியாது, இந்த காரியத்தை குறித்து தேவன் இவ்வாறு தான் சொல்லியிருக்கிறாரே, ஒன்றும் சொல்லவில்லையே என்றெல்லாம் நாம் குதர்க்கமாக பேசி தேவனுடைய கட்டளையை அலட்சியம் பண்ணுகிறவர்களாக காணப்படுவோம். ஆகையால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, நீங்கள் கட்டளையினும் கற்பனையினும் தேவன் உங்களுக்கு கொடுக்கிற எச்சரிப்பின் சத்தத்தையும் நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா என்று சிந்திப்போம். ஏனென்றால் வேதாகம் சொல்கிறது, இருதயத்தில் ஞானம் உள்ளவன் கட்டளைகளை ஏற்றுக்கொள்கிறான்.
நாம் கட்டளைகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது மட்டும்தான் நாம் ஞானமுள்ளவர்களாக விளங்க முடியும். நாம் ஏனோதானம் என்று அதிக படித்து விட்டதினாலும், ஏதோ ஒரு காரியத்தில் ஒன்று சாதித்து விட்டதினாலும், மற்றவர்கள் நம்மை அதிக பெயர் பெற்றவர்கள் என்று புகழ்கிறதா மட்டுமாக நாம் ஞானவான்களாக இருக்க முடியாது. நாம் கட்டளைகளை கைக்கொள்ளுகிற மக்களாக இருக்கும் பொழுது மட்டும்தான் நாம் இருதயத்தில் ஞானமுள்ளவர்களாக திகழ முடியும். நாம் இப்படி கட்டளைகளை ஏற்றுக்கொண்டு நாம் இருதயத்தில் ஞானமுள்ளவர்களாக இருக்கும் பொழுது நமக்கு என்னென்ன காரியங்கள் நடக்கும் என்று நாம் சங்கீதத்தில் வாசிக்கலாம். சங்கீதம் 119:98, நீர் உம்முடைய கற்பனைகளை கொண்டு என்னை என் சத்துருக்களிலும் அதிக ஞானமுள்ளவனாக்குகிறீர், அவைகள் என்றைக்கும் என்னுடனே கூட இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, இருதயத்தில் ஞானமுள்ளவன் கட்டளைகளை ஏற்றுக்கொள்கிறான். நீர் உம்முடைய கற்பனைகளை கொண்டு என்னை என் சத்துருக்களிலும் அதிக ஞானமுள்ளவர்களாகிறீர், அவைகள் என்றைக்கும் என்னுடனே கூட இருக்கிறது. நாம் இருதயத்தில் ஞானமுள்ளவர்களாக இருந்து கர்த்தருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் ஏற்றுக்கொண்டிருக்கும் பொழுது நாம் நம்முடைய சத்துருக்களை காட்டிலும் ஞானமுள்ளவர்களாக நாம் காணப்படுவோம். ஏனென்றால் நாம் எந்த காரியத்தை எடுத்தாலும் எப்பொழுதுனாலும் நம்மை சுற்றி அநேக பொறாமை கண்களும் சத்துருக்களும் நம்மை விழத்தள்ளுவதற்காக, இல்லை அவள் எப்பொழுது விழுவான் என்றுதான் பார்த்து கொண்டிருப்பார்கள். ஆனால் நாம் தேவனுடைய கட்டளையும் கற்பனையும் நாம் உறுதியாக பற்றி கொண்டிருக்கும் பொழுது எல்லா காரியத்திலையும் நாம் நம்முடைய சத்துருக்களை காட்டிலும் மேம்பட்டவர்களாக ஞானமுள்ளவர்களாக தேவன் நம்மை மாற்றி விடுவார். இது எத்தனை ஒரு அரிதான காரியம் பாருங்கள். நாம் எல்லா சத்துருக்களும் எப்பொழுது நம்மை எதிர்த்து வந்தாலும் அவர்களால் நம்மை மேற்கொள்ளவே முடியாது. நாம் இருதயத்தில் ஞானமுள்ளவர்களாக இருந்து கட்டளையும் கற்பனையும் நாம் ஏற்றுக்கொண்டு ஜீவிக்கும் பொழுது நிச்சயமாகவே தேவன் நம்மை சத்துருக்களை காட்டிலும் ஞானமுள்ளவர்களாக மாற்றுகிறார். அடுத்தது சங்கீதம் 119:100, உம்முடைய கட்டளைகளை நான் கை கொண்டிருக்கிறபடியால் முதியோர்களை பார்த்திலும் ஞானமுள்ளவனாய் இருக்கிறேன். நாம் அனைவருக்கு தெரியும், நாம் முதியோர்களிடத்தில் ஞானம் விளங்கும். காரணம், அவர்கள் அதிகமான வயது சென்றவர்களாக இருப்பார்கள். அதிகமான நாள் வாழ்ந்து உலகத்தின் எல்லா காரியங்களிலும் ஒரு தெளிவை பெற்று இருப்பார்கள். எல்லா காலத்திலும் நாம் எப்பொழுதும் நமக்கு முதியோர்களை தேடி ஒரு ஆலோசனை பெற ஓட முடியாது. ஏனென்றால் அநேக சமயத்தில் தாத்தா பாட்டி எல்லாம் நம்மோடு கூட இருப்பதே இல்லை. அந்த காலத்தில் இருந்தார்கள். ஆகையால் எதற்கெடுத்தாலும் அவரிடம் சென்று நாம் ஆலோசனை பெற்று நாம் விளங்குவோம். ஆனால் அவர்கள் இல்லாத தருணத்தில் நாம் எப்படி ஆலோசனை ஞானத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது, இங்கு சங்கீதத்தில் கூறின பொழுது, கட்டளைகளை நான் கை கொண்டிருக்கிறபடியால் நான் முதியோர்களை பார்க்கிலும் ஞானமுள்ளவனாக இருக்கிறேன். ஆம் பிரியமானவர்களே, நாம் சிறுவயதாக இருந்தாலும் மற்றவர்கள் நம்மிடம் வந்து ஆலோசனை கேட்கத்தக்கதாக, அறிவை கேட்கத்தக்கதாக, ஞானத்தை கேட்கத்தக்கதாக நாம் திகழ்கிறோமா? அதற்கு ஒரு முக்கியமான காரியம், கட்டளைகளை கை கொண்டிருக்கிறபடியினால் முதியோர்களை பார்க்கிலும் நாம் ஞானமுள்ளவனாக இருக்கிறேன். இதுதான் நீதிமொழிகளிலும் கூட வாசிக்கிறோம். இருதயத்தில் ஞானமுள்ளவன் கட்டளைகளை ஏற்றுக்கொள்கிறான், அலப்புகிற மூடன் விடுவான். ஆகையால் நாம் ஞானமுள்ளவர்களாக மாற முடியும். நாம் கட்டளைகளை ஏற்று முதியோர்களை பார்க்கிலும் ஞானமுள்ளவர்களாக இருக்க முடியும். நாம் கற்பனைகளை கை கொண்டு நாம் சத்துருக்களை காட்டிலும் ஞானமுள்ளவர்களாக இருக்க முடியாகவும் தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. அடுத்ததாக நீதிமொழிகள் 11:30, நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்கிறவன் ஞானமுள்ளவன். பிரியமானவர்களே, நாம் எக்காலத்திலும் எந்த தருணத்திலும் நாம் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிற மக்களாக நாம் காணப்பட வேண்டும். ஏனென்றால் எல்லா சமயத்திலும் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை நீ ஜாக்கிரதையாக பிரசங்கம் பண்ணு என்று கூறுகிறார். இங்கு ஆத்துமா ஆதாயம் பண்ணுவது எல்லார் மேலும் விழுந்த கடமை. ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி கொள்ளாமல் இருந்தால் எனக்கு ஐயோ என்றுதான் நாம் வேத புஸ்தகத்தில் நாம் பார்க்கிறோம். ஆகையால் ஏதோ ஆத்தும ஆதாயம் செய்வது ஊழியக்காரர்களுக்கோ, பெரிய பிரசங்கிமார்களுக்கோ, தீர்க்கதரிச வரம் பெற்றவர்களோ, போதவர்களுக்கோ என்று கிடையாது. ஏனென்றால் நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறவன் ஞானம் உள்ளவன் என்று கூறுகிறார். ஆகையால் நாம் யாரை பார்த்தாலும் அவருக்கு ஒரு தேவை இருந்தால், இல்லை அவர்கள் தேவைப்படுவது நம்மிடம் வந்தால், நாம் இயேசு கிறிஸ்துவை பற்றியும் அவரிடம் கூறுகிற மக்களாக நாம் காணப்பட வேண்டும். அதுதான் வேதம் சொல்கிறது, ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறவன் ஞானம் உள்ளவன் என்று கூறப்படுகிறது. அவர்கள் நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம்.
ஏனென்றால் இப்பொழுது ஒரு முசை ஜீவ விருட்சத்தின் கனியை நாம் புசிக்காமல் நமக்கு மறைக்கப்பட்டு விட்டது ஆதாம் ஏவாளின் மீறுதலினால். அந்த ஜீவ விருட்சத்தின் கனி நமக்கு பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நாம் ஜெயம் பெற்றவர்களாக இருக்கும் பொழுது மட்டும்தான் பரதீசியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை தேவன் நமக்கு புசிக்க கொடுப்பார். நாம் எப்பொழுது அந்த ஜீவ விருட்சத்தின் கனிகளை புசிக்கலாம் என்றால், நாம் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது நாம் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி ஞானமுள்ளவர்களாக இருக்கும் பொழுது மட்டும்தான். ஆகையால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, இந்த ஞானமுள்ளமான இந்த காரியம் விளங்குவது எந்த வயதினருக்கும் உரியது. நான் வயதாகிவிட்டேன், எனக்கு ஒன்றுமில்லை, நான் எப்படி ஆதாயப்படுத்துவது என்றெல்லாம் கணக்கே கிடையாது. நம்மிடம் வருகிறவரிடம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி சிறு சிறு காரியங்களை சொன்னால் கூட போதும். தேவன் அதற்கேற்ற பலனை பரலோகத்தில் நமக்கு நிச்சயமாக வைத்திருப்பார். பரதீசியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை நமக்கு புசிக்க கொடுப்பார். கடைசியாக, கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். நாம் தேவனுக்கு பயந்து நடக்கும் பொழுதுதான், இந்த ஞானவானாய் இருக்கும் பொழுது நம் ஞானம் நமக்கு இருதயத்தில் பிரவேசிக்கும். ஏனென்றால் நாம் பயப்படும் பொழுது மட்டும்தான் கட்டளைக்கும் கற்பனைக்கும் கீழ்ப்பிடிந்து நாம் தப்பு செய்யாதபடி, தீமை செய்யாதபடி, ஒவ்வொரு காரியத்தையும் வேதாந்தத்தில் இவ்வாறு சொல்லியிருக்கிறது, இதை நான் செய்யக்கூடாது, இந்த கட்டளை இப்படி சொல்லியிருக்கிறது, நான் இவர்களுக்கு விரோதமாக இதை செய்யக்கூடாது என்றெல்லாம் ஒரு பயம் நமக்குள் இருக்கும் பொழுது மட்டும்தான் நமக்குள் ஒரு ஞானம் இருதயத்தில் நமக்கு பிரவேசிக்கும். கடைசியாக தானியேல் 12:3, ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்தவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். பிரியமானவர்களே, நாமும் கூட தேவனுக்காக ஆத்தும ஆதாயம் செய்யும் பொழுது நாம் ஞானவான்களாக ஆகப்படுவோம். அந்த ஞானவான்கள் எப்படி இருப்போம் என்றால், ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும். ஆகாய மண்டலத்தில் உள்ள ஒரு ஒளி நாம் எப்பொழுதும் ஒரு பிரகாசித்து கொண்டே தான் இருக்கும். நட்சத்திரங்களைப் போல இருப்போம். அந்த நட்சத்திரங்களின் ஒளி மங்கவே முடியாது, தேவன் அனுபவித்தால் ஒழிய. ஆகையால் நாமும் கூட ஞானவான்களாக இருந்து அநேக ஆத்தும ஆதாயம் செய்து ஒளித்துக்குள் பிரவேசிக்கத்தக்கதாக இந்த ஞானவான்கள் என்னும் பட்டியலில் நாமும் நம்முடைய பெயரும் இணைந்து கொள்ளத்தக்கதாக தேவன் கிருபை செய்வாராக. நாம் எத்தனையோ காரியங்களை இந்த உலகத்தில் நாடி தெரிகிறோம், ஆனால் ஞானவான்களாகும்படி நாம் நாடி தெரிகிறோமா என்று நாம் சிந்திப்போம். ஜெபம். உங்களை நேசிக்கிற அன்பான பிதாவே, ஆண்டவரே, நீங்கள் ஞானவான்களாய் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சுத்தமாக இருக்கிறது. கர்த்தாவே, நீதிமொழியில் கூட, மகனே, நீ ஞானவானாகி என் இருதயத்தை சந்தோஷத்தைப்படுத்து என்று சொன்ன பிரகாரம், ஆண்டவரே, சாலமோன் ராஜா பிரசங்கி ஞானவானாய் இருந்தபடியினால் அநேக காரியங்களை கேட்டறிந்து அவர் அநேக நீதிமொழிகளை சேர்த்து எழுதினார். கர்த்தாவே, அதே போல் நாங்களும் ஆண்டவரே ஞானவான்களாகும்படி எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சிறோம். கர்த்தாவே, ஞானவான்கள் தேவனுடைய கிருபையை உணர்ந்து கொள்வார்கள். கர்த்தாவே, தேவனுடைய கிருபை என்பது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராக அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணினார் என்ற பிரகாரம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்கள் இருதயத்தில் வாசம் பண்ணும்போது மட்டும்தான் நாங்கள் ஞானவான்களாகி உம்முடைய கிருபையை உணர்ந்து கொள்ள முடியும். கர்த்தாவே, எல்லா காரியத்திலும் உம்முடைய கிருபையினால் தான் நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாத உம்முடைய கிருபை என்று கிருபையை சார்ந்து வாழ்வதற்கான ஒரு ஞானத்தை எங்களுக்கு தர வேண்டும் என்று கெஞ்சிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, உம்முடைய ஞானவான்கள் தங்கள் இருதயத்தில் தம்முடைய கட்டளைகளை, தேவனுடைய கட்டளைகளை ஏற்றுக்கொள்கிறார்கள். கர்த்தாவே, அதே போல் நாங்கள் உம்முடைய எல்லா கட்டளைகளையும் ஏற்றுக்கொண்டு கற்பனைகளின்படி செய்து சத்துருக்களை பார்க்கிலும் ஞானவான்களாக இருக்க இந்த கட்டளைகளை கைப்பற்றி கொண்டு முதியோர்களை பார்க்கிலும் ஞானவான்களாக இருக்க எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சியோம். பேசாதிருந்தால் மூடலும் ஞானவான் என்று எண்ணப்படுவான். கர்த்தாவே, ஆண்டவரை, நாங்கள் தேவையற்ற காரியங்களை பேசி மூடனை போல் எங்கள் ஞானம் எழுந்து இருக்காதபடி தேவனே, உம்முடைய நாமத்தினாலே கிருபையை காத்து கொண்டு ஞானவான்களைப் போல நாங்கள் பேச வேண்டிய இடத்தில் மட்டும் பேசி அரிதான காரியங்களை பேசி எங்களை ஆத்மாவை காத்துக் கொள்ள கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சிறோம். ஆண்டவரே,
ஞானவான்கள் ஆண்டவரே போதகம் ஜீவ ஊற்று கத்தாவே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் போதகம் ஜீவ ஊற்றை போல் அநேகருக்கு ஆறுதல் கொடுத்ததாக இருந்ததா கத்தாவே. அதே போல் எங்களுடைய போதமும் நாங்கள் ஞானவான்களாக இருக்கும் பொழுது அநேகரை ஆறுதல் படுத்துகிற தேவன் காரியமாக இருக்கிறபடியா ஸ்தோத்திரம். அந்த ஞானத்தை எங்களுக்கு தர வேண்டும் என்று கெஞ்சிரும் கத்தாவே. ஆண்டவரை ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிற ஞானவான்கள் ஆண்டவரை ஞானவான்கள் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் ஆகாய மண்டலத்தின் நட்சத்திரங்களைப் போல பிரகாசித்து கொண்டிருப்பார்கள் கத்தாவே. அப்படி நாங்கள் ஆத்தும ஆதாயம் படுத்திக் கொள்ளும் பொழுது ஜீவ விருட்சத்தின் கனி எங்களுக்கு பரதேசியில் இருக்கிற கனி எங்களுக்கு புஷி கொடுக்க சித்தமுள்ளவராக இருக்கிறபடியா சோதரம். ஆண்டவரை அநேக ஆத்துமாக்களை நாங்கள் ஆதாயம் பண்ணி ஆகாய மண்டலத்து நட்சத்திரங்களைப் போல பிரகாசிக்க கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சிறோம். ஆண்டவரை இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் தேவனே என்னை ஞானவானாக மாற்றும், தேவனே என்னை ஞானவானாக மாற்றும் என்று நாங்களும் கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களும் உங்களுடைய பாதப்படி இறைஞ்சி கெஞ்சுகிறோம் கத்தாவே. ஆண்டவரே இந்த சத்தியத்தை எல்லாரும் ஏற்றுக்கொள்ள கிருபை செய்ய போகிறதா ஸ்தோத்திரம். எல்லா துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இரட்சகரும் மீட்பருமாக இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.